எலெக்ஷன் கிட்ட வர வர யாருக்கு என்ன பேசணும்னே தெரியாம நிறைய லூஸ் டாக்ஸ் விடுற மாதிரி தெரியுது. எலெக்ஷன் வர அந்த பதட்டத்திலயா என்னன்னு தெரியல. ஒருத்தரும் ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. பட் அந்த விஷயம்னால நிறைய பேருக்கு நிறைய சர்ச்சைகள் வந்துட்டு இருக்கு. முக்கியமா இப்ப நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான் அது. நயன்தாராவை பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசுனதுனால ஒரு பயங்கரம் வைரலா போயிட்டு இருக்கு. யாரு என்ன பேசினாங்க, எதுக்காக இப்படி பேசினாங்க அப்படின்றத ஃபுல்லா பார்க்கலாம். திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம் தான் இது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் இவர் விழுப்புரத்துல ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. அந்த போராட்டத்துல ஒரு தப்பான ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா அந்த போராட்டமே எதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த கவர்மெண்ட்ல பெண்களுக்கு சேஃப்டி இல்ல அப்படின்றதான் அந்த ஒரு ப்ரொட்டஸ்டான ஒரு கான்செப்ட். சோ அந்த ஒரு கான்செப்ட் வச்சு இந்த மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்துட்டு இருக்கும் போது அவர் ஒரு சில விஷயங்கள் அவர் கட்சி சார்பாக நிறைய விஷயங்கள் பேசணும், நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஒரு சில வார்த்தைகள் தவறா யூஸ் பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ அது ஒரு பயங்கரமான பிரச்சனையா நிக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அம்பேத்கர் கனவு காண சொன்னாரு. ஆனா இப்ப இருக்க அமைச்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் உங்க கனவுகளை எங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி பார்த்தா என்னோட கனவு கூட நயன்தாராவை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சில விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. சோ நயன்தாராவை மென்ஷன் பண்ணி ஒரு சில வார்த்தைகள் அவங்க அந்த மாதிரி சொன்னதுனால அது பெரிய பூகம்பமா வெடிச்சிட்டு இருக்கு. இப்போ நிறைய பேர் நிறைய விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோசியல் மீடியாவும் சரி, யூடியூப் ஓபன் பண்ணாலும் சரி, எதோ ஓபன் பண்ணாலுமே இந்த ஒரு விஷயம் தான் போயிட்டு இருக்கு. சமீபத்துல இந்த ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு சில நாட்கள், அதாவது ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் த்ரிஷாவையும் மென்ஷன் பண்ணி நயனா நாகேந்திரன் ஒரு சில வார்த்தைகள் பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சில நாட்கள் கழிச்சு த்ரிஷா ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பி அதுக்கப்புறம் அவரோட வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு. அப்போ கூட மன்னிப்பு கேட்கல, வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு. சோ திருப்பியும் அதே தான் ரிப்பீட் ஆகுதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு எலெக்ஷன் வரப்போது, மே மாசம் அந்த எலெக்ஷன். சோ அந்த வர டைம்ல இந்த ஒரு பீக் மூமெண்ட்ல ஆளாளுக்கு அவங்களோட வார்த்தைகளை நிரூபிக்கணும், நான் பெரிய ஆள் தான், நான் இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்காக விமென்ஸ் நேம், அதாவது இந்த மாதிரி லீடிங் ஹீரோயின்ஸ் அவங்களோட பேர்கள்லாம் யூஸ் பண்றது ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாங்கப்பா, இதெல்லாம் அவங்க காதுல படக்கூட படாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. சோ அப்படிதான் அவரும் இருந்தார் போல இருக்கு. பட் அதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி மாதிரி போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கைண்ட்னஸ், யாரு என்ன பண்ணாலும் சரி நம்ம கைண்டாவே இருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. இதை பார்த்து நயன்தாராவோட ரசிகர்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை பின் பாயிண்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு என்ன வேணா பேசலாம், யாரு என்ன வேணா பண்ணலாம், பட் நம்ம பொறுமையா கைண்டா இருந்துட்டு போமே அப்படின்ற மாதிரி நயன்தாரா சொல்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இதை பார்த்து நடிகை குஷ்பு இவங்களும் ரொம்ப ஆவேசப்பட்டு அவங்களோட ட்வீட் பக்கத்துல ஒரு பெரிய பெரிய பேராகிராஃபை பக்கமா டைப் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. பட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா இப்ப நடந்த இந்த சிச்சுவேஷன், இந்த விழுப்புரத்தில் நடந்த இந்த சிச்சுவேஷன் யார் பேரும் மென்ஷன் பண்ணாம, எந்த கட்சினும் மென்ஷன் பண்ணாம, ஜஸ்ட் ஒரு ஃபார்மல் டாக்குமெண்ட்ஸ் மாதிரி பக்கமா எழுதிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இந்த மாதிரி லீடிங்கான ஹீரோயின்ஸ் பேர் எல்லாம் இழுத்து வச்சு இந்த மாதிரி கொச்சத்தனமாக பேசுறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. ஹீரோயின்ஸ் உமன்ஸ் தே ஆர் நாட் யோர் ப்ராப்பர்ட்டி, உங்களோட ப்ராப்பர்ட்டி இல்ல. அவங்க எப்ப வேணா நீங்க யூஸ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. விமென்ஸ் சினிமால இருக்காங்க அப்படின்னா அது அவங்களோட கலை, அவங்களோட வேலை. சோ அந்த ஒரு விஷயத்துல இருக்கும்போது நீங்க எப்ப வேணா அவங்க சினிமால இருக்காங்க அப்படின்ற ஒரு பட்சத்துக்காக எப்ப வேணா அவங்க நேம் நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்ல. சினிமா என்பது அவங்களோட ஃபீல்ட், அவங்களோட பேஷன், அவங்களோட ப்ரொஃபஷன். சோ அந்த ஒரு விஷயத்துல அவங்க இருக்காங்க. இதே மாதிரி தான் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி, அதாவது ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அவங்களும் இந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. த்ரிஷா நயனா நாகேந்திரன் ஒரு பிரஸ் மீட்ல ஒரு சில விஷயங்கள் வார்த்தைகள் பேசியிருந்தாவும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் எப்படி பேசலாம், ஒரு பப்ளிக்ல இருக்கும் போது அவங்க எப்படி இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பேசலாம் அப்படின்ற மாதிரி குஷ்புவும் அவங்களோட பயங்கரமான கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க அவங்களோட ட்வீட் பக்கத்துல. இந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் என்னதான் ஆனாலுமே ஒரு விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கணும். இதை கேட்ட ஒரு சில விஷயங்கள்னால என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நயன்தாரா ஃபிலிம் அசோசியேஷன்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ அவங்க ஒரு பெரிய லீகல் ஃபார்ம் மாதிரி ஒரு சில விஷயங்கள் டீடைல்டா டைப் பண்ணி அவருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அவர் பேசுனது தப்பு, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள்லாம் டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. சோ இது ஜஸ்ட் பிகாஸ் இஃப் தே ஆஸ்க் சாரி தட் டசன்ட் மீன் அவங்க அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி இல்ல. சோ கரெக்ட் தான், எலெக்ஷன் கிட்ட வரப்போகுது. சோ அதுக்காக உங்க பாயிண்ட் நீங்க ஜஸ்டிஃபை பண்ணணும், அதுக்காக உங்களோட இன்புட்ஸ் நிறைய கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒருத்தவங்க தாழ்த்தி பேசுறதும் ஒருத்தவங்க உயர்த்தி பேசுறதும் ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ சினிமால இருக்க
இருக்க பெரிய நடிகர்கள் எல்லாம் வந்து அவங்களோட பேரை யூஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இன்புட்டா அவங்களோட இன்புட்டா யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இப்ப கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப சமீபத்துல நடந்த ஒரு விஷயம், ஒரு 3 நாட்கள் 4 நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் தான். ஆதவ அர்ஜுனாவும் வந்து ரஜினியை தாக்கி பேசியிருந்தாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷயமா இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலெக்ஷன் ரொம்ப கிட்ட வரப்போகுது அப்படின்றதுனால யாருக்குமே வந்து என்ன பண்ணணும் தெரியல அப்படின்றதுக்காக லீடிங் ஆன ஹீரோ ஹீரோயின்ஸ் அவங்களோட பேரெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களோட இம்பாக்ட வந்து ரொம்ப தெரிய வைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, நானும் இருக்கேன் இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஈவன் தோ இஃப் இட் இஸ் நெகட்டிவ் ஃப்ரேம், தட்ஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி ஒரு அக்செப்டன்ஸ் வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரியும் தெரியல. இந்த ஒரு விஷயம் தான் ஃபுல்லா இப்போ இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், Facebook எது ஓபன் பண்ணாலுமே வைரலா போயிட்டு இருக்கு. ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி திரிஷா நயனா நாகேந்திரன் அந்த ஒரு சம்பவம் வந்து வைரலா போயிட்டு இருந்தது. அதெல்லாம் ஓகே, ஒரு சட்டில் ஆன பிறகு அவர் வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஓகே சட்டிலா போன பிறகு மறுபடியும் இந்த ரஜினிகாந்த், ஆதவ அர்ஜுனா இந்த ஒரு விஷயம் வந்து பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதுக்கு அடுத்தடுத்து யார் யார் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. சோ ஒரு பெரிய மேடையில பேசும்போது ஒரு மேடை நாகரிகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அது கண்டிப்பா ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் தான். எந்த இடத்துல எப்படி பேசுறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் வந்து இந்த கருத்துக்களை வச்சு அவர் மன்னிப்பு கேட்பாரா இல்லையா அப்படின்ற மாதிரி தெரியல. பட் பிலிம் அசோசியேஷன்ல இருந்து அவருக்கு ஒரு லெட்டர் போயிருக்கு. அவர் வந்து மன்னிப்பு தெரிவிக்கணும் அப்படின்றதுனால. சோ ஹோப்ஃபுல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுது இந்த ஒரு விஷயத்துல அப்படின்ட்டு.